யார் ஒருத்தருக்கு வந்து வயிறு ரொம்ப கிளியராக நல்லா இருக்கோ பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து நீண்ட நாள் வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம்னு சொல்கிறாங்க சார். அப்போது நம்ம பண்ணுற தப்பே இந்த பேசிக் இதில் தான். ஒரு 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், 8 மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லா அரைச்சி தள்ளிட்டு ஃப்ரீயாக இருக்கும், மத்தியானத்துக்கு தயாராக இருக்கும். அப்போ கரெக்டாக 12:30 மணிக்கெலாம் உங்களுக்கு பசிக்கும், கரெக்டாக நீங்கள் சாப்பிடுங்க, திருப்பி நைட்டு 8 மணிக்கு பசிக்கோ, அப்படியே சூப்பராகிடும். ஆனால் யார் தயாராக இருக்கா? இது ரொம்ப ஈஸி தானே இது, ஆனால் யாருமே செய்யறதுக்கு கஷ்டம். எல்லாம் ஓடுறதுலேயே இருக்கும்ல, ஓடிக்கிட்டே இருப்போம். இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால், முக்கியமாக வந்து சுகர் பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் கூட அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா 7 மணிக்கு எதையோ ஒன்று சாப்பிட சொல்கிறேன், அவங்களுக்கு கண்டிப்பாக குறையும் சார், கண்டிப்பாக குறையும். இல்லை சுகர் எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாவே வராது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து தூங்குகிற டைம். தூங்குறது வந்து 11 to 3. அப்போ யாரோட வேலைனா கால் பிளாடர் அண்ட் லிவர். 11க்கு குறைஞ்சபட்சம் படுத்தணும். 11க்கு கண்டிப்பாக பெட்டில் இருந்தாகணும். அப்போ வந்து ஃபோனை பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது, எழுதக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா கண்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் என்ன ஆகும், லிவருக்கு தான் போகும். அப்போது கண்ணு தான் வந்து கவர்ன் பண்ணுறது யாருன்னா லிவர். அதனால் அந்த லிவர் டைமில் என்ன சொல்கிறாங்க, நீ எதுவும் பண்ணாத, அமைதியாக படுத்துரு, லிவருக்கு உன் உடம்பை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம் லிவர் அப்படின்னா, காலையில் நம்ம வந்து எழுந்துக்கிறோம் இல்லையா, சாப்பிட்றோம், திங்க் பண்ணுறோம், பல்லு தேய்க்கிறோம், என்னெல்லாம் நடக்குதோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பிரித்து போட்டு எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவையில்லைன்னு பிரிக்கிற நேரம் லிவர் தான் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க நம்ம பாடியில். ஸோ அது பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகும், அந்த டைமில் போய் நான் இந்த ஐடியில் பையன் சொல்கிறேன்ல, அவன் என்ன பண்ணுவான், அந்த டைமில் தான் 12 மணிக்கு தான் பர்கர் சாப்பிடுவான், பீஸா சாப்பிடுவான். அப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஃபர்டிலிட்டிக்கு. காலையில் வேலையை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றவங்க நிறைய. அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஃபர்டிலிட்டி ஏன் வராது சொல்லுங்கள். அது வந்து யாருக்குமே அவேர்னஸ் கிடையாது. இப்போ நான்லாம் படிக்கும்போது கூட எனக்கு தெரியாதுல்ல இதை பற்றி, ஆனால் நைட்டு தான் நான் படிப்பேன். அதனால் நான் பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்வேன், நீங்கள் குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு 5 மணிக்கு படிக்க வைங்க. படிப்பு வந்து காலையில் படிக்க வைங்க. இந்த நைட் டைமில் படிக்கிறத கொஞ்சம் தெரியாது குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்ற. ஏன்னா குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்தா தானே சார் வரும். நம்ம திடீர்னு போய் நம்ம சொன்னால் யாருக்குமே கஷ்டம்தான் பழகிறது. ஆனால் யாருமே அதை ஏற்றுக்கிற தயாராக இல்லைங்க சார். நிஜமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யார் வந்தாலும் நான் இதை 2மே சொல்வேன். நீங்கள் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் இருக்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை, சிம்பிள் தான் இது. ஆனால் அந்த சிம்பிளான விஷயந்தான் கஷ்டமாக தெரியுது.